ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். வெல்கம் டு ஃபாத்திமா சேனல். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும். கிச்சன் வேலையிலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுற வேலை. இப்போ வேலை செய்யும் போதுவே நம்மளுக்கு இந்த வேலை செய்யணும்னு சொல்லிட்டு நம்ம மைண்ட் எப்போவுமே ஃபிக்ஸ் பண்ணிட்டு நம்ம வச்சுட்டு இருக்குவோம். எல்லா வேலையும் முடிஞ்சு அவங்க எல்லாருமே கிளம்பி ஸ்கூலுக்கு போயாச்சு. ஆஃபீஸ்க்கு போயாச்சு. அதுக்கப்புறம் கிச்சன் வேலை செஞ்சுன்னு இருக்கும் போதுவே கொஞ்சமாவது சிம்லி நம்ம யூஸ் பண்ணால் கூட சிம்லி சவுண்டு வர தொட்டு நான் சிம்லியை அவ்வளோவா யூஸ் பண்ணுறதே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அது ரொம்ப சவுண்டு கேட்குற தொட்டு நம்மளுக்கு இருக்கிற டென்ஷன் அந்த டென்ஷனுக்கு அது கஷ்டமாக இருக்குது. அதனால் அவ்வளோவா சிம்லி யூஸ் பண்ண தொட்டு இந்த ஆயிலெல்லாம் இந்த ஜன்னலில் உட்காந்தது ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் கொஞ்சம் சுடு தண்ணி வச்சு காய வச்சு கொஞ்சம் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்டீல் நார்லையோ ப்ரஷ்லேயோ தேய்ச்சி கழுவி எடுத்துன்னு இருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேய்க்கும் போதோ கொஞ்சம் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 50% வருது. 100% இந்த ஸ்டீல் நாரில் தேய்க்கிற தொட்டு வர்றதில்ல ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சமாக லிக்விடோ சோடாமாவோ மிக்ஸ் பண்ணிட்டு தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் தேய்க்கணும். பட்டு ஏதோ ஒரு ஆர்வ கோளாறில் இல்லை பரவாயில்ல கொஞ்சம் கையிலே தேய்ச்சி எடுத்துடலாம் இப்போத்துக்கு மட்டும். ரொம்ப சேர விட்டுட்டோம்னா அது எடுக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டம் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். வாரத்தில் ஒரு நாளாவது நான் அப்படி தேய்ச்சி கழுவி எடுத்துருவேன். மாதத்துக்கு ஒரு வாட்டி டீப் க்ளீனிங் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த சோடா மாவோ லிக்விடோ ஊற்றி மிக்ஸ் பண்ணிட்டு தேய்ச்சோம்னா கொஞ்சமாவது கிளியராக ஆகிடுது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ க்ளீனாக கழுவிடுறேன். கொஞ்சம் தண்ணி ஊற்றி, ஏன்னா ஒரு கையில் ஃபோன் பிடிச்சிக்கின்னு தான் ஒரு கையில் நான் வேலை செஞ்சுன்னு இருக்கிறேன். யாருடைய ஹெல்ப்பே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நான் ஒண்டி தான் செய்கிறேன். ஏன்னா எல்லோரும் போயிட்டு நான் வீட்டில் ஒண்டியாக தானே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால நான் ஒண்டி தான் செய்கிறேன். யாரையும் கம்பல் பண்ணுறதில்ல ஃப்ரெண்ட்ஸ். இந்த எடிட் பண்ணி நான் போடுறதுக்கு எடிட்டும் நான் தான் பண்ணிடுறேன். யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறதுக்கு தான் எங்கள் பொண்ணுடைய ஹெல்ப் நான் தேவைப்படுறேன். இப்போ வெளியே வேலையெல்லாம் ஃபுல்லாக முடிச்சுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் சிங்க்கு பக்கம் எப்போவுமே டெய்லி இதே மாதிரி தான் வாஷ் பண்ணுறதோடு தான் ஷிங்க்குக்கிட்ட நம்மளுக்கு, ஏன்னா நான் வேணும் தான் ஒயிட்டு இங்கே டைல்ஸ் போட சொன்னேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு அழுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்மளால் வாஷ் பண்ண முடியும். இல்லைன்னா பிளாக்கு, க்ரே, ப்ளூ அழுக்காகுதுன்றதுக்காக நம்ம அந்த மாதிரி கலரெல்லாம் போட்டுட்டோம்னா கண்டிப்பாக நம்மளால் தேய்ச்சி கழுவ முடியாது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் ஒயிட் போட்ட தொட்டு கொஞ்ச நாள் நம்மளுக்கு ஈஸியாக க்ளீனாக கிச்சன் வேலையெல்லாம் ஃபுல்லாக முடிச்சு இவங்க போயிட்டு பிறகாவது என்னுடைய வேலை ஃபுல்லாக ஃபினிஷ் ஆகிடும். க்ளீனாக கழுவிட்டு க்ளீனாக ஒரு சின்ன ஒரு கர்ச்சீஃப் அதுக்கு நான் வச்சுன்னுக்கிறேன். எல்லாமே ட்ரை பண்ணிட்டு அதை நான் போட்டு வச்சுன்னு இருக்கிறேன். கிச்சனை ஃபுல்லாகவே தொச்சிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ முடியுதோ அவ்வளோ ட்ரையாக தொச்சிடுவேன். இந்த குழா கொஞ்சம் வாஷ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடு ஓப்பனுக்கு வரவங்க என்ன பண்ணாங்கன்னு தெரியல, அதை திருப்பி விட்டு அது யூஸ் பண்ண அவங்களுக்கு தெரில இல்லைங்களா. அது தண்ணி ஜோராக வருன்னு பிடிச்சி இழுக்கவோ அது தொட்டு அது எனக்கு அவுத்து வேறு அது பைப் எடுத்துகிட்டு வேறு போடுறதுக்கு எனக்கு மனசே வரல ஃப்ரெண்ட்ஸ். அட்லீஸ்ட் ஒரு 1 இயர் 2 இயராவது யூஸ் பண்ணலாம். ஏன்னா இது 1800 ஃப்ரெண்ட்ஸ் இந்த பைப்பு. ஒரே ஒரு நாளில் அதை நான் யூஸ் பண்ணதுக்கு முன்னாடியே உடச்சி போட்டாங்க வீட்டுக்கு வந்தவங்க. பாருங்கள், ஃபுல்லாக க்ளீனாக கழுவிட்டு இதே மாதிரி ஒரு ட்ரை கிளாத் வச்சு க்ளீனாக துடைச்சிட்டா ஈவினிங் வரலும் யாரும் இங்கே வரவே மாட்டாங்க பசங்க வரலும் இந்த இடத்துக்கு யாருமே வரமாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் வெளியே போகணுமா இருந்துச்சு. ஏன்னா வீட்டில் ஒன்றுமே காயே கிடையாது. அதனால் போய் வாங்கின்னு வந்துடலான்னு சொல்லிட்டு ஏன் இவ்வளோ சீக்கிரம் வேலை முடிக்கிறேன்னா, என்னை வேலை கிட்டத்தட்ட சீக்கிரமாகவே முடிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்களுக்கு டைம் காட்டுற பாருங்க. வெளியே போனோன்னா டக்குன்னு வேலை ஆகிடும். 10 o'clock பர்ச்சேஸ் எல்லாம் போயிட்டு வந்துட்டு வீட்டில் இருக்கிற துணி கசக்கி போட்டிருந்தேன். துணிங்கள்லாம் காஞ்சிட்டு இருக்குதா என்னன்னு தெரியல. ஏன்னா மழை வேறு வந்துனே இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். பெங்களூரில் நைட்டெல்லாம் மழை தான். முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஓரமாக போட்டு காய வச்சு எடுத்துகிட்டு வச்சுருக்கேன். இப்போ துணியெல்லாம் மடிச்சு பீரோவில் வைக்கணும். பாருங்கள், நான் வீடு இவ்வளோ க்ளீனாக தான் வச்சுட்டு போவேன். நான் போயிட்டு வரலும் இங்கே யாருமே வரப்போகிறது கிடையாது. வீடு க்ளீனாக வச்சுட்டு எல்லா காய்கறியும் வீட்டுக்கு என்னென்ன வேணும், கேரட்டு, பீன்ஸு, நூக்கல், என்னென்ன காய் வேணுமோ என்னால் எவ்வளோ தூக்கின்னு வர முடியுமோ ஆர்டரில் தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கி போட்டுக்கின்னு. இங்கே வீட்டுக்கிட்ட தான் ரொம்ப தூரம்லாம் நான் போக முடியாது. அதனால எல்லா காயை வாங்கின்னு கையோடு கை
ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி வச்சுருவேன் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி தான் நூக்கலை வந்து சும்மா சின்ன சின்னதாக எல்சா ரொம்ப நல்லா இருந்துச்சு. சும்மா இருக்கும்போது கூட க்ளீனாக சீவிட்டு கட் பண்ணிட்டு நாங்கள் சாப்பிடுவோம். அப்படியே பச்சையாகவே சாப்பிடுவோம். ஏன்னா சுகர் பேஷண்ட்டுக்கு ரொம்பவே நல்லது இந்த நூக்கல். எல்லா காயை வந்து ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோன்னா நம்மளுக்கு யூஸ் பண்ணும்போதோ டக்குன்னு காத்தாலையில் நம்மளுக்கு யூஸ் பண்ணும்போதோ இதெல்லாம் பிச்சுக்குன்னு எடுத்துன்னுக்கிற வேலைக்கு நம்ம சும்மா இருக்கும்போதாவது இது எல்லாமே க்ளீன் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம். எப்போவுமே சின்ன சின்ன பீட்ரூட் தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுக்கும். சின்ன சின்ன நூக்கல் தான். அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது ஸ்வீட்டாக இருக்கும். நம்மளுக்கு பீட்ரூட் கூட சின்ன சின்ன பெருசு எடுத்தோம்னா ஸ்வீட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஏன்னா ஒரே உப்புத்தூள் மிளகாத்தூள் போட்டு தானே நம்ம செய்கிறோம். அதனால் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் காய் க்ளீன் பண்ணுற வீடியோவை நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்களுக்கும் வந்து ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். வாங்கின்னு வந்தோன்னே எல்லாத்துக்கும் ஃப்ரிட்ஜில் கவரோடு போட்டு வைக்கிறத விட இந்த மாதிரி கொஞ்சம் பொறுமையாக உட்காந்து அதுக்குன்னு ஒரு 10 நிமிஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம்னா நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து க்ளீனாக வந்து இந்த வெஜிடபிளெலாம் நம்மளால் ஸ்டோர் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பெரிய டப்பாவில் கட் பண்ணி நம்ம டைட்டாக மூடி போட்டுட்டோம்னா இதை நான் நாளைக்கே யூஸ் பண்ணிவிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் வெளியே வச்சிட்டோம்னா நம்ம வெளியே வேக்குதுன்றதுக்காக நம்ம அப்படியே விட்டுடுவோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லா காய்ங்களும் வெண்டைக்காய் பீன்ஸ் கூட க்ளீனாக அடுக்கி நான் க்ளீனாக வச்சுருக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் பொண்ணு தான் இது வீடியோ எடுத்துன்னு இருக்கிறா. உருளைக்கிழங்கு கூட நம்ம டச் பண்ணுற மாதிரி கிடையாது, அவங்க தான் சாப்பிடுவாங்க. இது டபுள் பீன்ஸுங்களா தெரியல எனக்கு. இதான் ஃபஸ்ட் டைம் நான் வாங்கியிருக்கிறேன். கீ ரைஸில் போட ரொம்ப நல்லாயிருக்கும்.